வணக்கம். பிஜேடியின் அதிரடி முடிவு, காங்கிரஸ் தலையில் விழுந்த இடி, என்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்குறோம். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வாக்களிப்பை புறக்கணிக்க ஒடிசாவினுடைய முக்கிய எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய பிஜு ஜனதா தளம் முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இது தொடர்பாக புவனேஸ்வரத்தில் பத்திரிகையாளர்களிடம் பேசிய பிஜு ஜனதா தளம் எம்பி சஸ்மித் பத்ரா, குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் பிஜேடி எம்பிக்கள் பார்த்தீங்கன்னா வாக்களிக்க மாட்டாங்க அப்படின்ற முடிவை கட்சி தலைவர் நவீன் பட்நாயக் எடுத்துள்ளாரு. கட்சியின் மூத்த தலைவர்கள், கட்சியின் அரசியல் விவகார குழு எம்பிக்கள் ஆகியோருடன் நடத்தப்பட்ட தீவிர ஆலோசனைக்கு பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்கிறாங்க. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி, காங்கிரஸ் தலைமையிலான இந்திய கூட்டணி, இந்த ரெண்டு கூட்டணியிலிருந்து சம தூரத்தில் விலகி நிற்பது தான் பார்த்தீங்கன்னா பிஜேடியோடைய கொள்கையாகவே இருக்கிறது. இந்த கொள்கையை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த தேர்தலில் யாருக்குமே தங்களுடைய ஆதரவு இல்லை அப்படின்ற நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாங்க. எங்களுடைய ஒட்டுமொத்த கவனமும் எங்களுடைய ஒட்டுமொத்த குறிக்கோளும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரிஷா மற்றும் அந்த ஒரிஷாவில் வாழக்கூடிய 4.5 கோடி மக்களுடைய வளர்ச்சி அப்படின்றது தான் பிஜேடியோடைய கொள்கையாக இருக்குது. பிஜேடியோடைய இந்த முடிவை பாஜக வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து பத்திரிகையாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் ஜுவால் ஓரம் என்ன சொல்கிறாருன்னா, குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் புறக்கணிப்பது மூலமாக தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளரை நவீன் பட்நாயக் மறைமுகமாக ஆதரிச்சுக்கிறாரு. அவருடைய இந்த முடிவை சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றிக்கு உதவுவதாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பாஜக எம்பி கருத்து தெரிவிச்சிருக்கிறார். இதே கருத்தை தான் பாஜகவின் எம்பி பிரதீப் புரோஹித்தும் தெரிவிச்சிருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளரை நவீன் பட்நாயக் எதிர்க்கவில்லை என பிரதீப் புரோஹித் தெரிவித்திருக்கிறார். பிஜேடியினுடைய இந்த முடிவை காங்கிரஸ் கட்சியானது கடுமையாக விமர்சித்திருக்கிறாங்க. இது தொடர்பாக பத்திரிகையாளர்களிடம் பேசிய மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பக்தர் சரண்தாஸ் என்ன சொல்கிறார்னா, வாக்களிப்பை புறக்கணிப்பதன் அர்த்தமே பாஜகவை ஆதரிப்பது என்பதே அப்படின்னு சொல்லிட்டு கண்டனத்தை பதிவு பண்ணுகிறார். காவி முகாமை பிஜேடி எதிர்க்கிறது என்பதை நிரூபிப்பதற்காக ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு, ஆனால் இந்த அரிய வாய்ப்பை பிஜேடி தவறவிட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய காங்கிரஸினுடைய மாநில தலைவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த பிஜேடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கடந்த 2012 நடைபெற்ற குடியரசு தேர்தலையும் பார்த்தீங்கன்னா புறக்கணிச்சிருக்கிறாங்க. இதுதான் அப்போது பிஜேடி அவங்களோட குறிக்கோளில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படின்றது இது மூலிமா தெரிய வருது. இது பார்த்தீங்கன்னா இப்போ பிஜேடி காங்கிரஸுக்கு ஆதரவாக வாக்களிக்கும் பட்சத்தில் வெற்றிக்கான வாய்ப்புகள்லாம் கூட இருக்கிறது அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இது காங்கிரஸுக்கு ஒரு பேரிடியாகவே அமைந்திருக்கிறது. பார்க்கலாம், பிஜு ஜனதா தள முடிவில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்களா, அப்படி இல்லைன்னா பின்வாங்குவாங்களா அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.